கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி செய்கிறதுக்காக 200 கிராம் அளவுக்கு கடலை நல்லா கழுகி 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கருக்குள்ளே போட்டுருக்கு. ஊற வச்சு அதே தண்ணியோடு தான் சேர்த்துருக்கு. ஒரு வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், 5 to 6 பல் பூண்டு, 1,5 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி நைஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. மசாலாக்காக 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து சூடு பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. வறுக்கக்கூடாது, வறுத்தா மல்லியோட மனம் மாறி போயிடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கடலைக்கு மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கருக்குள்ளே ஒரு விசில் வர்ற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 4 to 5 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அது இருக்கிற ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் கடலை நல்லா வெந்திருக்கு. நல்லா வேகணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலைக்கறிக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக என்னுடைய ஒரு டிப்பு தான் இது. கொஞ்சம் கடலை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கூடி ஊற்றி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா வறுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கடலைக்கறி அதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. திக்னஸுக்காக அரைச்சி வச்சிருக்கிற கடலை கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கு. உப்பு செக் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் இந்த டைம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டைம் கொதிக்கட்டும். கொதிக்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சையாக இருக்கிற மல்லித்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை கூடி சேர்த்து மறுபடியும் கொதிக்க விட்டுருக்கு. டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்த்துருக்கு. சர்க்கரை ஆப்ஷனல் தான், வேணாம் அப்படின்னா சேர்க்க வேண்டியதில்லை. நல்ல ஒரு டைம் கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடியாக இருக்குது.